இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஈவினிங் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்தது. அதனால் வீட்டில் வெள்ளை பூசணிக்காய் இருந்தது. அதை வச்சு காசி அல்வா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூசணிக்காவோட தோலெல்லாம் சீவிட்டு கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் போட்டு இந்த மாதிரி வாட்டரை மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிவிட்டு கிஸ்மிஸ் முந்திரியை ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே பேனில் வந்துட்டு ஸ்க்வீஸ் பண்ணி வச்சுருக்கிற வெண்பூசணியை இதில் ஆட் பண்ணி நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக தனியாக ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்த வெண்பூசணி ஜூஸை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலருக்கு பதிலாக நம்ம சாஃப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு வர டைமிங்கில் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் முந்திரியும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காசி அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.